முதல்வர்களுடைய சந்திப்பு கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. பவன் கல்யாண் வந்து கலந்துருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடுனுடைய துணை முதல்வர் வந்து இங்கே வர்றாருன்னா சந்திரபாபு நாயுடு ஏதோ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பவன் கல்யாண் வர்றாருங்கிறதுக்காக அவர் எல்லாத்தையும் தன்னுடைய எல்லா கொள்கைகளும் விட்டுட்டு திமுக வந்து இணைச்சிட்டார்னு அர்த்தம் இல்லை. திமுக ஒருங்கிணைப்பு மாநாடு தொகுதி வரையறையில் வந்து எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக நடத்தப்படுகிற ஒரு மாநாடு. இந்தியை எதிர்க்கிறதே வந்துட்டு ஒருமைப்பாடுக்கு எதிரானதுங்கிறது போல பேசுறாரு பவன் கல்யாணம். தாங்க இந்த சினிமாக்காரங்க கிட்ட வந்திருக்கிற பிரச்சனை அதுதான். விஜய் மாதிரி தான் அரசியல் தீர்றதுக்கு சான்ஸ். இந்தியை வச்சுட்டு இந்தியா புற போயிட முடியும்னு நினைக்காதீங்க, தப்பு அது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பாஜகக்காரன் அந்த மாநிலத்து மொழிக்காகவும் அந்த மக்களுக்காகவும் தான் போராடுவாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தமிழுக்கு விரோதமாகவும் தமிழினத்துக்கு விரோதமாகவும் பேசுவாங்க. காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு விடமாட்டேன்னு சொன்ன ஒரு ஆள் தான் இன்னைக்கு பாஜகவுடைய தலைவனாக சுற்றிட்டு இருக்காங்க. இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார், தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக பேசுவதற்காக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கிராண்ட் ஐடிசி சோலா ஹோட்டலில் வந்து முதல்வர்களுடைய சந்திப்பு கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. இதில் கர்நாடகாவினுடைய துணை முதல்வர் கலந்துருக்கிறாரு. ரொம்ப பெரிய ட்விஸ்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆந்திராவினுடைய துணை முதல்வர் இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் வந்து கலந்துருக்கிறாரு. முதல்வர் ஸ்டாலினுடைய அழைப்பின் பேரில் வந்து கலந்துட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ இது ஒரு பெரிய ட்விஸ்டா பாஜக பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? மற்றவங்க வந்தது ஏன்னா காலையில் இது பண்ணும்போது பவன் கல்யாண் வந்து எனக்கு தெரியாது. பவன் கல்யாண் வந்து இருக்கிறாருனாக்கா கொஞ்சம் 56 இன்ச்சுக்கு கொஞ்சம் தகராறு தான். ஏன்னா நாடாளுமன்றத்தில் சந்திரபாபு நாயுடுனுடைய ஆதரவும் நிதிஷ்குமார் ஆதரவு தான் ஆட்சி நடந்துக்கிட்டு. சந்திரபாபு நாயுடுனுடைய துணை முதல்வர் வந்து இங்கே வர்றாருன்னா சந்திரபாபு நாயுடு ஏதோ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னன்னா, டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை, இது எல்லாத்தையுமே பாதிக்க முடியும். அதனால் எல்லா மாநிலமும் இதில் வந்து இது வட மாநிலங்களை தவிர, அந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இது ஆபத்து உண்டு. ஆனால் அத்தனை பேர் ஒன்றா சேர்றேன். அதாவது மோடி பல விஷயங்கள் வந்து தானே சொந்த காசில் சூனி வச்சுக்கிறாருன்னுவாங்களே, அதை அவங்க பண்ணுறாங்க. அதை அந்த நேரம் வருது. அதாவது இதெல்லாம் அறிகுறிகள். ஒரு சர்வாதிகாரி உழுவ போகிறாங்கிறதுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியும். அது வருது தான் அர்த்தம். மோடி அந்த இந்த கூட்டம் அமித்ஷா கோ இந்த கூட்டத்தினுடைய முடிவு காலம் நெருங்கிட்டு இருக்குது அரசியலை பொறுத்தவரையில்ன்றது இதெல்லாம் ஒரு அடையாளம். கூட்டணிங்கிறது வேற, அதே சமயம் மாநிலத்துக்காக நிற்கிறது அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது மாநிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் முதல்வருடைய கூட்டத்தில் பங்கெடுக்கிற அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துகள் வருது. அது அப்போ அது நம்ம எப்படி பார்க்குறது? இது என்ன, இதில் என்ன விளக்குன்னு நான் கேட்குறீங்க? இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஊரில் வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு ஊரே கூடி தருது. இது வெள்ளம் வந்ததுனால தாங்க நாங்கள் ஒன்றா சேர்ந்தோங்கிறதுல அர்த்தம் இல்லை. சேர்ந்து தான் அவனை இல்லை நீ தான் அடிச்சுட்டு போடுவேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒன்றும் அர்த்தம் புரியல. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. யார் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தாங்க திமுக ஆரம்பிச்சிருது. திமுக கூட எல்லாம் சேர்றாங்க, அவ்வளோதான். அது பொது விரோதி அடிக்கிறதுக்கு இது வர்றாங்க. உலக யுத்தம் நடந்தபோது ஹிட்லர் முசோலினி ஹீட்டோவை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் ஒன்றா சேர்ந்துச்சு. எதிரும் புதிருமாக இருக்கிற ரஷ்யாவும் அமெரிக்கா ஒன்றா சேர்ந்தாங்க. பொது எதிரி. அதுக்காக ரஷ்யா அமெரிக்கா ஒன்றா சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் 2 பேர் பழையபடி சண்டைக்கு போட்டாங்க. அந்த பொது எதிரி அழிக்கணுங்கிறதா. அண்ணா திராவிட நாடு கோரிக்கை ஏன் கைவிட்டார்? அன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் பொது எதிரியாக இருந்த சைனா வந்து ஆக்கிரமிச்சது, உள்ளே வந்துருச்சு. 20,000 மைல் உள்ளே வந்துட்டாங்க. மக்மோகன் லைன், அதுதான் எல்லை கோடு. அந்த எல்லை கோடை தாண்டி 1000 மைலுக்கு மேலே உள்ளே வந்துட்டாங்க. இந்திய அரசாங்கத்துக்கு தெரியல. அதுதான் லட்சணம். அன்னைக்கு அந்த சமயத்தில் வந்து காமராஜருடைய ஆலோசனையின் பேரில் வந்து பிரிவினை கேட்கிற கட்சிகள்லாம் தடை செய்யப்படுங்கிற ஒரு உத்தரவை வந்து நேரு போட்டார். ஒரு சட்டத்தை அப்போ தான் கொண்டாந்தாங்க. அதை கொண்டு வந்த நேரம் அண்ணாவுக்கு ஜாதகம் பிரமாதம் வந்தது. சீனா ஆக்கிரமிப்பு வந்தது. சீனா ஆக்கிரமிப்பு இருக்குது. இந்தியாவே இப்போ பிரச்சனையில் இருக்கும்போது நாம் தனிநாடு கேட்குறது சரியாக இருக்காது. ஆகவே இப்போ நாட்டு பிரிவினை ஒத்தி வைக்கிறோமே தவிர கைவிடவில்லைனார். அதே தான் இன்றைக்கி இருக்கிற பொது பிரச்சனையை நம்ம இது பண்ணுறதுக்காக நாங்கள் ஒன்றா சேர்றோம். அதனால் வந்து திராவிட நாடு கோரிக்கையை விட்டுட்டோம். பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. அதனால்
எல்லையில் இருக்கின்ற அந்த தொல்லையை நீக்குவதற்காக நாங்கள் உங்களோடு கைகோர்க்கிறோமே தவிர எங்கள் பிரிவினைவாதத்தை ஒத்தி வைத்திருக்கிறோமே தவிர கைவிடவில்லை. அதே தான் இன்னைக்கு வந்து பவன் கல்யாண் வர்றாருங்கிறதுக்காக அவர் எல்லாத்தையும் தன்னுடைய எல்லா கொள்கைகளும் விட்டுட்டு திமுக வந்து இணைஞ்சிட்டார்னு அர்த்தம் இல்லை. இது திமுக ஒருங்கிணைப்பு மாநாடு இல்லை. தொகுதி வரையறையில் வந்து எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக நடத்தப்படுகிற ஒரு மாநாடு. அதில் அந்த எண்ணம் இருக்கிற எல்லா மாநிலமும் வரத்தான் செய்யும். அவ்வளோதான். அதில் பஞ்சாபுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? பஞ்சாப் முதல்வரையாக வந்து உட்காந்துருக்காரு. பார்க்கும்போது எந்தெந்த மாநிலமெல்லாம் வந்து தனக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறோம் அவங்கெல்லாம் வர்றாங்க. அவ்வளோதான். பவன் கல்யாண் அவர்கள் வந்து சொல்றாரு என்னன்னா, இந்த ஒரு மொழியை திணிக்கிறதும் தப்பு, அதே சமயம் ஒரு மொழியை கண்மூடித்தனமா எதிர்க்கிறதும் தப்பு அப்படின்னு சொல்றாரு. இந்தி மொழியில வந்து உங்களுடைய படங்களை டப்பிங் பண்றதுக்கு மட்டும் அப்போ காசு வேணுங்கிறதுக்காக மட்டும் நீங்க இந்தியை ஏத்துக்கிறீங்க, ஆனா மற்ற நேரம் நீங்க இந்தியை எதுக்குறீங்க, இதை நம்ம எப்படி பாக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. பானிபூரி வைக்கிறவங்ககிட்ட போய் அவனுக்கு தமிழ் தெரியல, ஏக் பானிபூரி தே அப்படின்னு ஹிந்தியில் பேசுறான். அவங்ககிட்ட இது பானிபூரி வாங்குறதுக்கு மாத்திரம் ஹிந்தி பேசுகிற வீட்டில் பேசக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா என்னங்க அர்த்தம்? அவனுக்கு அதுதான் தெரியுங்கிறதுக்கு அவங்ககிட்ட பேசுகிறான். டெல்லிக்கு போனால் அங்கே இருக்கிற டாக்ஸிக்காரன்ட்டு ஹிந்தியில் தான் பேசி ஆகணும். ஒரு தடவை என்ன கேட்டான் ஒரு ஆட்டோ டிரைவர் டெல்லியில், டெல்லிக்கு ஒரு ஹிந்தி கற்றுக்க வேணாமா நீன்னா? தமிழ்நாட்டுக்கு தானே டெல்லி தலைநகரா தெரியுமா? தமிழ்நாடு ஒன்று இருக்குது தெரியுமா உனக்கு? தெரியும். மதராஸ் தமிழ்நாடுன்னா தெரியாது உனக்கு? மதராஸ் ஜாந்தா அப்படின்னா உனக்கே தமிழ் தெரியல. எனக்கு இது தலைநகரம். இங்கே இருக்கிற ஆட்டோக்காரனுக்கு எல்லாம் மொழியும் தெரியும், ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்லேயே பேசணும். என் மொழிக்கும் தலைநகர்னு நீ சொல்கிற, அப்போ இந்த இங்கே இருக்கவனுக்கு தமிழ் நீ சொல்லிக் கொடுக்கணும். 14 மொழியை கற்றுக்க முடியுமா? தமிழ்நாட்டு டிரைவர் ஒருத்தன் எவனா ஓட்டும், அவங்ககிட்ட போய்க்கணும். பாம்பேயில் என்னாச்சு தெரியுங்களா? திருநெல்வேலிக்காரருங்க பாம்பேயில் ஓடுற டாக்ஸி, மும்பை டாக்ஸி பூரா திருநெல்வேலிக்காரருக்கு கையில் சிக்கிடுச்சு. பாம்பே என்டையர் பாம்பே நம்ம சென்னையை போல் 16 பங்கு பெருசு. அந்த ஊரினுடைய டாக்ஸி பூரா திருநெல்வேலி தமிழர்கள் கையில் மாட்டிக்கிச்சு. பாம்பேயில் டாக்ஸியில் நீங்கள் தமிழ் பேசலாம், மராத்தி பேச முடியாது. அந்த டைமில் தாங்க இவங்க இப்படி நம்ம வந்து ஓவராக உள்ளே போய் பாம்பேயில் தமிழ் பேசிக்கிட்டு போகலாம் எங்கே வேணாலும். என்னுடைய அனுபவம் என்னென்னா, ஒரு ராத்திரி என்னுடைய நண்பர்களோடு நாங்கள் 4 பேரோட பாம்பேக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். முன்னப்பிள்ளை தெரியாத ஊர். நடுராத்திரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கார் ஒன்று வந்து இதாச்சு, நாங்கள் குறுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இடிக்கிற மாதிரி கிராஸ் ஆகிடுச்சு. ஒரு பெரிய ஃபவுண்டன் ஒன்று, ஒரு இது தண்ணி நீர்த்தேக்கம் இது இருக்குது. அந்த அலங்கார நீர் ஊற்றுல ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. டேய் தப்பிச்சோண்டான்னு நான் அங்கே உட்காந்துருக்க வந்து, தம்பி ஜாக்கிரதை அப்படின்னாங்க. தமிழில் பேசுறீங்க? நாங்கள் மராத்தி தான், நீ தமிழில் பேசுனாலும் தமிழில் பேசுகிறேன். அப்போ தான் இந்த நடுராத்திரி தமிழ் பேசுகிற ஆளுங்க உட்காந்துருக்காங்க பாம்பேயில். அங்கே கேட்டால் அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசுவோம், கேட்டால் இங்கே மராத்தி பேசுகிறதுனே கிடையாது சார். மராத்தி பேசுகிறது போனால் நீங்கள் பூனாவுக்கு போகணும். பாம்பே வந்து மகாராஷ்டிராவுடைய கேபிட்டல், தலைநகரம். மராத்தியே கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அந்த அளவுக்கு ஆகிடும். இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் தமிழ் இல்லாமல் போய்டும். மொழியை யாரும் மறுக்கலைங்க, வெறுக்கலை. என்ன எனக்கு தேவைன்னா நான் கற்றுக்க போகிறேன், அவ்வளோதான் பாயிண்ட்டு. இந்த படத்தை நான் எடுத்து விட்றேன். எதுக்காக எடுத்து விட்டு அவன் கேட்டான், அந்த படம் நல்லா இருக்குது, இது டப் பண்ணி இது பண்ணுறான்னு வர்றாங்க. அவங்களுக்கு நான் வேலை கொடுத்து டப் பண்ணி விட்றோம். அவனுக்கு தான் நான் காசு கொடுத்தேன், எனக்கு மாத்திரம் நான் சம்பாரிச்சிக்கலையே. நாலு ஹிந்தி டப்பிங் பேசுகிற ஆடுகளுக்கு நான் காசு கொடுத்தேன்ல. ஆக ஹிந்திக்காரன் வந்து தமிழ் பேசி தான் அந்த டப்பிங் படத்துக்கு வந்தான். அது பவன் கல்யாணுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும். சரி, சினிமாவிலேருந்து வந்த ஒரு அரசியலுக்கு வந்தவருக்கு விஜய் மாதிரி தான் அரசியல் தீர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஹிந்தி எதிர்க்கிறதே வந்துட்டு ஒருமைப்பாடுக்கு எதிரானதுங்கிறது போல பேசுகிறாரு பவன் கல்யாண் அவருக்கு. அதுதாங்க இந்த சினிமாக்காரங்க கிட்ட வந்திருக்கிற பிரச்சனையே அதுதான். அரசியலும் தெரியாது, எதுவும் தெரியாது, செலக்ட் பண்ணி போடுறாங்க. ஹிந்தி தெரியறதுனால ஒருமைப்பாட்டுக்கு ஹிந்திக்கு என்ன சம்பந்தம்? அதுதானே எல்லாரும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு மருந்து கம்பெனியில் வேலை பார்த்தேன். லிங்க்ஷின்ற ஒரு மருந்து நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். அது சைனீஸ் மருந்து. நம்ம இது எங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் வந்து குஜராத்தில்.
ஸோ அந்த ப்ரமோட் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும்னு கேட்டாங்க. கேட்டவுடனே டாக்டருங்கிற முறையில் என்ன தான் போக சொன்னாங்க. நான் குஜராத்தை முன்ன பார்த்ததே இல்லை. போகிறோம், அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து எங்களுக்கு வந்து பரோடாவில். அப்போ என்ன பண்ணாருங்க சீஃப் மேனேஜரு, அங்கே குஜராத்திக்காரருங்க இங்கிலீஷ் புரியாமல் போனாலும் போகும். சாந்தான்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அவங்களையும் இன்னைக்கு கூட வந்து கூட்டிகிட்டு போ, மொழிபெயர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஹிந்தியில் அவங்க பேசிடுவாங்க அப்படின்னாரு. சரின்னு கூட்டிகிட்டு போயிட்டோம். மொத்தம் கூட்டம் போட்டாச்சு. 100-150 பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்க. நான் அறிமுகமெல்லாம் பேசுனாங்க, முடிச்சிட்டாங்க. குஜராத்தில் பண்ணிட்டாங்க, என்னை பேச சொல்லிட்டாங்க. நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். இந்த பொண்ணு சாந்தா நான் மொழிபெயர்க்குது. ஒரு 15 நிமிஷம் கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. 15 நிமிஷம் கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சார். எஸ் சார், யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நீ இங்கிலீஷில் பேசுகிறேன், ஓரளவுக்கு எங்களுக்கு புரியுது. இந்த பொண்ணு என்னமோ பேசாது, என்னதுன்னார். ஹிந்தி என்ன, உங்களுக்கு இந்திக்கு என்ன சம்மந்தம்னாரு. ஒன்றும் இல்லைண்ணா. எங்களுக்கு இந்திக்கு என்ன சம்மந்தம் தெரியலண்ணா. அப்புறம் என்ன தெரியாது, ஹிந்தியில் பேசுகிறீங்க. குஜராத்தில் மொழிபெயர்க்கிட்டு இல்லாட்டி பேசாமல் உட்கார சொல்லுங்கள், நாங்கள் குஜராத்தில் மொழிபெயர்த்துக்கிறோம். உட்காந்துக்குச்சு. பரோடாவில் இது நடந்தது. அடுத்த ஊர் போர்பந்தர், காந்தி பிறந்த ஊர். இதே இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர், தஞ்சாவூர் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. தலைநகரமான அகமதாபாத், காந்தி நகர், அங்கே சிட்டி இதே. அப்போ தான் தெரிஞ்சது குஜராத்தில் ஹிந்தி எதிர்ப்பு நம்மளோட 10 பங்கு அதிகமாக இருக்குது. என்னத்துக்கு அந்த பொண்ணு பேசுது ஹிந்தியில்? எதுக்கு? யார் உனக்கு இதே இந்த கேள்வி தான். என்னால் ஹிந்திக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றும் இல்லை, எங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அந்த கேள்வி தான் இன்றைக்கி ஊரில் எனக்கு போட்டு உறுத்திக்கிட்டு இருக்குது. குஜராத்தி, இந்த மோடி குஜராத்தி மொழியை விட்டுட்டு ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சொல்லணும், ஊர்லேயே ஹிந்திக்கு ஆதரவு இல்லையா அப்படி. ஹிந்தியை வச்சுட்டு இந்தியா புறம் போயிட முடியும்னு நினைக்காதீங்க. தப்பு, அது தப்பு. ஒரு அளவு தான் பேச முடியும். ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் வேலை பார்க்கணும், ஹிந்தி கற்று. when you are in Rome, do as the Romans do. ரோமாபுரிக்கு வந்தால் ரோமானியர்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய், அவ்வளோதான். டெல்லிக்கு போனாக்கா கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கணும். இப்போ நீங்கள் எத்தனை தடவை டெல்லிக்கு போயிருக்கீங்க? நான் டெல்லி போனதில்லை, பார்த்ததில்லை. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு ஹிந்தி? டெல்லிக்கு போனால் கற்றுக்க போகிறோம். வங்காளத்துக்கு போனாக்கா, அசாமெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஹிந்தியில் என்னத்தை பண்ணிட முடியும்? மணிப்பூருக்கு போயிருக்கேன். அருணாச்சல பிரதேசத்தில் முழுக்க ஆங்கிலம். இட்டாநகர் பூரா ஆங்கிலம். எங்கே பார்த்தாலும் பௌத்த விகாரை, புத்த மதம் பிச்சுக்கிட்டு நிற்கிது. அங்கெல்லாம் ஹிந்தி வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? இந்த மருந்து விற்கிறதுக்கு தான் போனேன் இத்தனை இடத்துக்கு. லக்கிம்பூர், ஜல்பைகுரின்னு ஒரு ஊருங்க வங்காளத்தில். அதை தாண்டிட்டிங்கனாலே நாம் வந்து இந்தியாவிலேருந்து வரோன்னோம். ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஜல்பைகுரி தாண்டாவே இந்தியா கிடையாது. அஸ்ஸாம் போகிற வழி, அஸ்ஸாமுக்கு போனாவே நம்ம வந்து ஈஸ் ஃப்ரம் இந்தியா தான், இஸ் கம்மிங் ஃப்ரம் இந்தியா. அந்த ஏரியாவே இப்படி தான். அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, அருணாச்சல பிரதேஷ், இங்கே எல்லாம் யூஆர் ஃப்ரம் இந்தியா தான். அதை ரொம்ப கொடுமை என்னன்னாக்கா, அருணாச்சல பிரதேஷ் போகிறீங்கன்னா பஸ்ஸில் தான் போக முடியும். பஸ்ஸை நிறுத்திடுவாங்க. அந்த எல்லைக்கு போன உடனே பஸ்ஸை நிறுத்துவாங்க. எல்லாம் இறங்கிடணும். நம்மளை பூரா ஐடென்டிஃபிகேஷன் கேட்பாங்க. இந்தியர்கள்னு தெரிஞ்சால் தான் உள்ளே விடுவாங்க. அதில் நாங்கள் 3 பேர் போகணும். எங்கள் மருந்துக்கு போய் சேட்டு பசங்க கலர் நமக்கு இல்லை. எங்கள் மேனேஜர் எம்டி வந்து நல்ல சிவப்பு கலர். அந்த சேட்டுக்காரன் கலர் நமக்கு இல்லை. நாங்கள் கருப்பாக இருக்கோம். எங்கள் 3 பேர்த்தையும் ஓரமாக வச்சுட்டு இந்திய ஆர்மி, இந்திய இராணுவத்தை சேர்ந்த ஒருத்தர், எங்கேருந்துடா வர்றீங்கன்னார். சவுத்தில் இருந்து. சவுத்துன்னா எதுன்னா மெட்ராஸ். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறான். இந்திய இராணுவத்தை சேர்ந்தவனுக்கு தமிழ்நாடுன்னு ஒன்று தெரியல. அப்புறம் ஹிந்தி கற்றுக்கிட்டாக்கா நான் எங்கே போய் இது பண்ணுறேன்? இராணுவத்தில் இருக்கவனுக்கே தெரியல நம்ம யாருன்னு. கற்றுக்கிட்டு அவங்ககிட்ட போய் உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறது? ஒரு போலித்தனமான ஒரு செயற்கையான ஒருமைப்பாட்டில் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் அமெரிக்கா போங்க, வெளிநாட்டுக்கு போங்க,
இங்கே இருக்கிற ஆட்களை நான் அங்கே பார்த்தேன். நம்ம ஊர் தெலுங்கு பேசுகிற ஆட்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆகிடலாம். கேட்டால் ராஜபாளையம் இது மாதிரி ஊர்கள்லேருந்து வந்தோம். நாங்கள் தெலுங்கர்கள். தமிழ்நாட்டில் தான் போகிறோம், அங்கெல்லாம் தெலுங்கு. அது மாதிரி இது அங்கங்கே போனால், அங்கே அமெரிக்காவெல்லாம் போனீங்கன்னா நம்ம ஆளுங்க எவனும் வந்து ஐஎம் இந்தியன்னு சொல்கிறதே கிடையாது. நான் ஒரு தடவை அங்கே வந்து கொரியரில் ஒரு இதை அனுப்புறதுக்கு பார்சல்லாம் பண்ணி ரெடி பண்ணி போட்டு அட்ரஸ் போட்டு சவுத் இந்தியான்னு போட்டேன். அந்த அந்த கொரியர் சர்வீஸ் நடத்துகிறவர் வந்து பாகிஸ்தானி. அவர் பேர் ஜுல்ஃபிகார். அப்படி பார்த்தாரு. எனக்கு இது தெரியும். ஐஎம் பாகிஸ்தானி செட்டில்டு. எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியணும். அது என்ன, இந்த சவுத் இந்தியா, இந்த சென்னை இந்த மாதிரி ஊர்லேருந்து வரவங்கள சவுத் இந்தியான்னு ஏன் போடுறீங்க? நீங்கள் இந்தியன்ஸ் இல்லையானாரு. எங்களை அவங்க ஏற்றுக்கிறது இல்லைங்க, அதனால் நாங்கள் சவுத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் எங்களுக்கு இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லாத போடுவோம். ஓ, அது அங்கே இருக்குதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் பாகிஸ்தான். இது தான் வெளிநாட்டுக்கு போனாக்கா நான் இந்தியன் நம்ம யாரும் ஐஎம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐஎம் தமிழியன், அப்படி தான் போகிறோம். ஒரு போலித்தனமான செயற்கைத்தனமான உருவிப்பாடு. சரி, ஹிந்தி கற்றுக்குறாங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசக்காரர், நீங்களும் நானும் அந்த வேலைக்கு போகிறோம். நானும் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச வேணுங்கிறாங்க. உங்களை எடுப்பாங்களா என்ன எடுப்பாங்க? ஏன் எப்படி ஹிந்தி தெரியுங்கிறனால. நீங்கள் உத்தரப்பிரதேசக்காரருங்க, ஹிந்திக்காரருங்க. நீங்களும் நானும் போய் நிற்கிறோம், யார் எடுப்பா? உத்தரப்பிரதேசக்காரங்க எடுப்பாங்க. ஆமாம், ஒரிஜினல் ஹிந்திக்காரன் எடுப்பானா என்ன எடுப்பானா வேலைக்கு? ஆக அதை படிச்சுன்னா நீ காலி, அவ்வளோதான். அதனால தான் நம்ம மாட்டோங்கிறோம். எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். ஒரு உதாரணம், உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு உதாரணம். ஏறத்தாழ 40 நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கு. எல்லாரும் கிறிஸ்தவ மதம் தான். எல்லாத்துக்கும் ஜெருசலேம் தான் ஜீசஸ். எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் நியூ இயர் இருக்குது, அதுதான். ஆனால் வெவ்வேறு நாடு. எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்கள் தான், ரோமன் லெட்டர்ஸ் தான், ஏபிசிடி எழுத்துக்கள் தான். எனக்கு தெரிஞ்ச ஜெர்மன் மொழி ஓரளவுக்கு தெரியும். இந்த ஏங்கிற எழுத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா இங்கிலீஷில் ஏ, ஜெர்மனில் அதுக்கு சவுண்ட் வந்து இக்கு. பி இங்கிலீஷில் அது பி, ஜெர்மனில் வந்து அது ஆய். எழுத்து அதே எழுத்து தான், உச்சரிப்பு வேறு. இருந்தாலும் வெவ்வேறு நாடுகள். இதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஒரே நாடுன்னு யூரோ காயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, யூரோ பவுண்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. சக்ஸஸ் ஆகலையே. ஐரோப்பா பூரா யூஸ் பண்ணலான்னா அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. அதே தான் இந்தியாங்கிறது வெவ்வேறு கலாச்சாரம். நீங்கள் திருத்தணி தாண்டிங்கன்னா தெலுங்கு ஆகிடுறீங்க. தமிழை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வைஜாகத்தை தாண்டி கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டீங்கன்னா, பெர்காம்பூர் போயிட்டீங்கன்னா ஒரிசா, ஒரிசாவை தாண்டி கொஞ்சம் போயிட்டீங்கன்னா பெங்கால், இப்படி போனீங்கன்னா பீகார், இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா பஞ்சாப். எல்லாம் வெவ்வேறு மொழி, வெவ்வேறு கலாச்சாரம். சீக்கிய கலாச்சாரம் வேறு, ஒரிசா கலாச்சாரம் வேறு, எல்லாம் வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்குது. பூரி ஜெகநாதர் கோயிலில் நடக்கிற இந்த தேர் திருவிழா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது இல்லை. அவனும் இந்து தான், இவனும் இந்து தான். நடக்காது. இந்த செயற்கைத்தனமாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறதா, இந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சலிச்சு போன விஷயம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, அதாவது மக்கள்தொகையினுடைய அடிப்படையில் தானே இது நடக்குது. ஒவ்வொரு 25 வருஷமும் இப்படி பண்றது தானே, அதன் அடிப்படையில் தானே பண்ணியிருக்காங்க. அதை எப்படி தென் மாநிலங்களுக்கு எதிரான வன்மமாக மாறும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்களே. கேட்கட்டும், அது ஒன்றும் தப்பு. அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான். அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த நம்ம வந்து மைனாரிட்டி ஆகிடுறோம், வெளியே போக வேண்டியது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்குறவங்க யார் தெரியுமா? இந்த ஊரில் இருக்கிற பாஜக. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பாஜகக்காரன் அந்த மாநிலத்து மொழிக்காகவும் அந்த மக்களுக்காகவும் தான் போராடுவாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தமிழுக்கு விரோதமாகவும் தமிழினத்துக்கு விரோதமாக பேசுவாங்க. காவிரியிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு விடமாட்டேன்னு சொன்ன ஒரு ஆள் தான் இன்றைக்கி பாஜகவுடைய தலைவனாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வேற ஊர் தான் கழட்டிக்கிட்டு அடிச்சிருப்பாங்க. நம்ம ஊர் தலைவன் ஏற்றுக்கிட்டு உட்காந்துருக்கு. நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே அண்ணாமலை தான் சொல்றாரு, நீ இது பண்றது வந்து ஒரு மெகா நாடகம். அதனால தான் இது உங்களுக்கு புரியுதுக்காக தான் சொல்றேன். இப்படி சொல்லிவிட்டு வேற எந்த ஸ்டேட்லயா உள்ள நுழைஞ்சிருக்க முடியுமா? பச்சையா பேசுனாங்க அந்த ஆளு. நான் தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான், ஆனா நான் கன்னடக்காரன்.
காவிரியில இருந்து ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேன், நான் உயிரோடு இருக்க வரை விட மாட்டேன்னு சொன்னவன் இருக்குது. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த ஆள் தமிழ்நாட்டுக்கு தலைவர். இவன் வந்து தமிழ்நாட்டுக்காக பேசுறான், கேட்கணும். அதே அண்ணாமலை சொல்றாரு முதல்வர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு நாடகம்னு சொல்றாரு. அது இருக்கட்டுமே, நாடகம் நல்லா எடுபடுது இல்லை? நாடகம்தான். பல புரட்சிகள் வந்து நாடகத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. சரி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை கூட்ட வச்சு கூட்டம் நடத்துறாரு. அதே கேரளா இருந்து தானே மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுது. அதுலேயே கேரளால இருந்து தானே கன்னியாகுமரிகளுக்கு நாய்களை கடத்தி போடுறாங்க. அவங்களுக்கு போய் தான் சிவப்பு கம்பளம் விரிச்சு வர வைக்கிறீங்க. இது வந்து அண்ணாமலை விமர்சிச்சு இதை கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அதை? அந்த கேரளாவில் வந்து இதை செஞ்சதுக்கு எவ்வளோ கற்றுருக்குல்ல. தமிழ்நாட்டுக்கு இதை கொடுக்க முடியாது, வெள்ளம் வந்தபோது பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போன ஒரு மாமி இருந்தது. இவர் தானே போய் கம்பளம் வரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு. அந்த மாதிரி இப்படி உள்ள விட்டீங்க. தமிழர்கள்லாம் அன்சிவிலைஸ்டு, காட்டு மிராண்டிகள். நான் ஒருத்தன் அதை அவர் ஏத்துக்கிறாரு. அவரு யாரு? அண்ணாமலை ஏத்துக்கிறாரு. அதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு. அதான், அவ்வளவுதான். அந்த ஆளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தமிழ் துரோகி தமிழ்நாட்டுக்கு என்ன கெடுதல் வேணுமோ அதை செய்யறதுக்கு முயற்சி எடுப்பார். உங்க மாதிரி ஆளுங்களை வச்சு அவர் பொழப்பு நடத்துறாரு. திமுக அவருக்கு அவர் வந்து ஒரு காமெடி பீஸுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கவர்னர் ரவி கீழே இருக்கு. அதில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு வந்து ஐபிஎஸ் படித்த ஆள் சவுக்கெடுத்து அடிச்சுக்கிறார். நீதி வேணும், யாருக்கு எகேன்ஸ்டா அடிச்சுக்கிறார்? ஆளுக்கு எகேன்ஸ்டா. அதுவே அந்த ஆளுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஞான சூன்யம் வந்து கேட்குது, பேசுது. நீங்களும் வந்து அதுக்கு அந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்குறீங்க. அதைத்தாங்க சொன்னேன். பானிபூரி வாங்குறதுக்கு பானிபூரிக்காரங்கிட்ட போய் ஹிந்தி பேசுகிறோம். அதுக்காக வீட்டில் நம்ம ஹிந்தி பேச முடியாது. எனக்கு இந்த கழிவை வந்து கொட்டாதேன்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து குப்பையை நம்ம வீட்டில் கொட்டும். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல சார்? நடவடிக்கை எடுக்கல. இப்போ கேரளா குப்பையில் தான் வந்தீங்களா? இப்போ நீங்கள் எத்தனை இடத்துல கேரளா குப்பையில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க சொல்லுங்க. கண்ணால் பார்த்தீங்களா நீங்கள்? இதுவே நம்மளை அப்படி அனுமதிப்பாங்களா? அது சரி. அப்போ ஆக அது அந்த கேரளா வந்து ஒளி அமைச்சிடும். ரைட், அதானே இப்போ நீங்கள் சொல்ல வர்றீங்க. ஹிந்திக்காரனை வச்சுக்கலாம். அப்போ இல்லை, உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஹிந்திக்காரனை வச்சுக்கலாம், அவன் வந்து நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு குப்பை பேப்பர் போட்டாக்கா அதை கேட்கணும். அதுதானே உங்க இது. இல்லை, மருத்துவ கழிவுகள்னால வந்து மக்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் இல்லை? இப்போ கூடங்குளம் இருக்குதுங்க, கதிர்வீச்சு வருது. கூடங்குளத்தை மூடுங்க. கல்பாக்கம் இருக்குது, கதிர்வீச்சு வருது. கல்பாக்கத்தை மூடுங்க. அந்த கல்பாக்கத்தில் இருக்கிற கழிவுகள் வந்து அங்கே இருக்கிற மீன்கள்லாம் சாகுது. மீனவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. கல்பாக்கத்தை மூடுங்க. அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கொஞ்சம் முறைச்சிக்கிட்டாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இல்லாட்டி நாமளும் திருப்பி வச்சு அதை சரி பண்ணிக்கணும். இப்போ முல்லை பெரியாறு டேமுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்துலையும் துரோகம் பண்ணது திமுகங்கிறாரு. ஆமாம், அப்படிதான் சொல்லுவார் அவர். அவருக்கு இந்த நாட்டுக்கு அவர் என்னைக்கு வந்தார், அவருக்கு என்ன தெரியும்? இந்த நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் திமுகங்கிறார். அதான் அந்த விஷயத்தில் அவரை பாராட்டு. காவிரியில தண்ணி வாங்கி கொடுக்க முடியாது. எப்படி முடியாது? உன் ஆட்சி தான் நடக்குது, உங்க கவர்மெண்ட் தானே இருக்குது. இல்ல கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இப்போதானே வந்தது. போன வருஷம் அதுதான் அவங்க தான் நடத்தாங்க. அன்னைக்கு போயிருக்கலாம். அந்த ஊர்ல இருந்து தானே வந்த கன்னடிகாலும் காவிரில இருந்து தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னவன் தானே நீ. அப்புறம் நீ கேட்கற பேசலாம். அது உன்ன மாதிரி இன துரோகிக்கும் போது எப்படி காவிரியில் தண்ணி கொடுப்பாங்க? தமிழுக்கு விரோதியாக இருந்து கொடுக்கக்கூடாதுன்னு உங்களால் தான் சொன்னான்னு அவங்க சொல்ல போகிறாங்க. இது அதான் பதில். நீ சொன்னதுனால தான் தண்ணி நின்றுச்சு. நீ தான் இன துரோகி. நீ பண்ண தமிழுக்கு பண்ண துரோகத்தினால தான் காவிரி தண்ணி வரல. அதை நீயே வந்து இப்போ கேட்குறியா? பதில் சொல்லு. நீ பேசுனியா இல்லையா? சரி, நான் கன்னடி காணும் அப்படின்னு ஒட்டியா கன்னடத்தில் வேற அவசரம் பேசுறீங்க. காவிரி விஷய நோடிலா ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன் நான் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர். இவன் பேசுறான் தமிழுக்கு என்ன பண்ணாங்க. அதாங்க சொல்றேன். சில பேரெல்லாம் காமெடி பீஸ். ஒரு திருவிழா நடக்கிற இடத்துல பலூன் விற்கிறவங்க இருப்பான், மிட்டாய் விற்கிறவங்களாம் இருப்பான். சாமியை பார்க்குற போகிறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அப்பப்போ இந்த பலூன் விற்கிறவங்களும் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த பலூன் விற்கிற ஆள் மாதிரி ஒரு வேடிக்கை காட்டுற ஒரு காமெடி பீஸு. அதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம், நீங்கள் அந்த காமெடி பீஸெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறது யூடியூப்காரங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த சில பேர்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த இந்த மாதிரி ஆள், இவங்கெல்லாம் யாருக்கு தெரியும்? மக்களுக்கு அவங்களுக்கு என்ன இது?
என்ன போராட்டம் நடந்தது, என்ன மக்களுக்கு அவங்க பேசியிருக்காங்க. துடிச்சுக்கிட்டு ஓடிடுறாரு. திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி எனக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்றாரு. சரியில்லை, அதுக்கு என்ன பண்ணுறது? நீ போடாத ஆட்டம். விக்கிரவாண்டியில் தான் போயிட்டு இருந்த நீ. எங்கே ஏதோ ஈரோட்டில் என்ன ஆச்சு உனக்கு? நீ நிற்காம ஓடி போயிட்டீங்க. அப்புறம் திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஈரோட்டில் முடிச்சிருக்கணும்ல. உங்கள்கிட்ட இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உங்கள் கையில் வச்சுருக்கிற, வாக்கு இயந்திரம் உங்கள் கையில் இருக்குது. இவ்வளோ இருந்து உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. டெபாசிட் வாங்கலையே தின்னு ஒருத்த கூட. திமுக ஆட்சி சரியில்லை, அதாவது மக்களை மடையர்களுங்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள்லாம் புத்திசாலிங்க, எங்களையெல்லாம் மடையர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் அதை கேட்கறதுக்கு தயாராக. நீங்கள் மடையர்கள் உங்களுக்கு அவர் சொன்னாக்க நீங்கள் ஏற்றுட்டு போகிறத பற்றி எங்களுக்கு ஆட்சி பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் அப்படிங்கிறது இப்போ நடந்து முடிய போகுது. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு உதவியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரு காலத்தில் நேரு போன்ற பெரிய மனிதர்கள், நேர்மையான மனிதர்கள், கண்ணியமான மனிதர்கள், நாகரிகம் தெரிந்தவர்கள், மனித பண்பாட்டை அடித்த பெரியவர்கள்லாம் இருந்த காலத்தில் என்னுடைய குடும்பம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. டீலிமிட்டேஷனில் எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து அந்த அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், டீலிமிட்டேஷன் கமிட்டியினுடைய உறுப்பினர் அவர். ஒவ்வொரு தொகுதி எங்கேருந்து எங்கள் தொகுதி, அதாவது இப்போ தென் சென்னைனாக்கா எந்த ஏரியாவெலாம் தென் சென்னையில் இருக்கலாங்கிறது தான் டீலிமிட்டேஷன் கமிட்டியினுடைய ஒர்க்கு. அது மாதிரி அந்த கமிட்டியில் அவர் இருந்தார். அப்போ தான் அவர் அந்த இதை பற்றி பேசும்போது, டீலிமிட்டேஷன் பற்றி பேசும்போது, தமிழ்நாட்டுக்கு 2 சீட்டு குறைச்சிட்டாங்க. 40 இருந்தது 38 குறைச்சிட்டாங்க. குறைச்சி உத்தரவு போட்டாங்க. பார்லிமெண்ட்டில் அதை பேசுறதுக்கு எங்கள் அண்ணனை தான் கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார், ஒன்றிய இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், த லா அபைடிங் பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி ஆர் பனிஷ்டு பை இட்ஸ் ஓன் கவர்மெண்ட் பிகாஸ் தே இம்ப்ளிமெண்டட் தி பிளான், இம்ப்ளிமெண்டட் த பிளான் சஜஸ்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னார். ஒன்றிய அரசு கொடுத்த ஒரு திட்டத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக எங்களுக்கு பாராட்டு தெரிவிக்காமல் எங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கிறீர்கள். நேரு இப்படி பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. உடனே எந்திரிச்சு ரூமுக்கு வான்னு கூட்டு போயிட்டார். அவரும் செடின்னு, எங்கள் ராஜாராமும் செடின்னு தான் அவர் ரூமுக்கு போனாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. 2 சீட்டை குறைச்சிவிட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடு நாங்கள் வந்து பண்ணதுனால எங்கள் பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு, ஜனத்தொகை அடிப்படையில் வந்து 2 இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அப்படி ஒரு மாதிரி எங்களுக்கு 2 சீட்டு குறைஞ்சிது. உடனே நேரு சொல்லிட்டார், நத்திங் டூயிங். அன்னைக்கு நின்றுதுங்க டீலிமிட்டேஷன்ல வந்து இதை மாற்றினது. இன்னைக்கு ஒரு அதுக்கப்புறம் இது பண்ணல. அந்த 40 அன்னைக்கு நின்று அன்னைக்கு கொண்டு வந்து அதை கொண்டு வந்தது திமுக. இன்னைக்கு அதை மறுபடியும் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. நேற்று வெங்கடேசன் எம்பி அழகாக சொன்னார் பார்லிமெண்ட்டில். நேற்று முந்தாள் என்னைக்கும் தெரியாது, அவர் பேசுறது பார்த்து சமீபத்தில் கேட்டேன். 540 உறுப்பினர்கள் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தில் 840 சீட்டு இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. எதுக்காக கட்டினேன்னு கேட்டார். ஆக ஒரு 300 சீட்டு நீ அதிகப்படுத்தி நீ ஆளை உட்கார வைக்க போகிற, எங்களை எல்லாம் ஓரம் கட்ட போகிற, அதானே உன் பிளான் அப்படின்னு. இதுக்கு போராட வேண்டியது இவரும் சேர்ந்து போராடணுங்க. தமிழ்நாட்டுக்கு இடத்த குறைக்காது. நாடகம் நடத்துகிறேன்னு சொல்கிறதுலேருந்து தெரியுதா எவ்வளோ பேர்பட்ட இன துரோகி அந்த ஆள் தெரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு கெடுதல்னாக்கா முதல்ல நிற்கிற ஆள் அவர் தான். கெடுதல் நான் வர்றேன், நான் செய்கிறேன்னு சொல்கிறேன். அடையாளம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆட்களை எல்லாம் நடமாட விடுறது ஆபத்து. என்னைக்கும் ஒருத்தன் உண்டுங்க. ராமாயணத்தில் விபீஷணன் இருக்கிறான், ஆஞ்சநேயன் இருக்கிறான். தவிர்க்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. ஓகே.